ஸோ, ஹாய். ஆக்சுவலா வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ இல்ல. கிட்டத்தட்ட கடைசியா வீடியோ வந்து நான் எப்போ போட்டிருக்கேன்? கிட்டத்தட்ட பெரிய வீடியோ போட்டு ம் 2 மாசம், 3 மாசம் அப்படியே போனா 11 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு வீடியோ வந்து இந்த மாரி ரெக்கார்ட் பண்ணி, பேசி போட்டிருக்கேன். பட் இப்ப எதுக்கு இந்த வீடியோனா 2024 முடிய போது. சும்மாவா சொன்னாங்க? இந்த வருஷம் வந்து வச்சு செஞ்சுட்டு போச்சு. ஸோ இந்த வருஷத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்ன லேர்ன் பண்ணியிருக்கேன்? இது திடீர்னு தோணுச்சு. சரி இந்த மாரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. பட் ஆனா ரொம்ப நாளா வந்து கன்சிஸ்டன்ட்டா வீடியோ இல்ல. ஐ மீன் ரொம்ப ரொம்ப போன வருஷம் போட்டது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் போடுறோம். ஆ இதுக்கு மேல வந்து நான் ஒரு சில திங்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அத பத்திலாம் பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்புட்ன்னா, நான் எந்தெந்த செருப்பெல்லாம் வாங்குனனோ, அதே செருப்படி நீங்களும் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதுலருந்து நான் எப்படி கத்துக்கிட்டேன்? நான் என் லைஃப்ல இந்த 2024ல என்னென்ன எக்ஸைட்டிங் திங்ஸ்லாம் நடந்துச்சு? அதே கடைசியில நான் ஒரு சீக்ரெட் வச்சிருக்கேன். ஓகே. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே. நான் சொல்றேன் அத. ஸோ 2024 அட் த சேம் டைம் வந்து இந்த இந்த வருஷம் வந்து எப்படின்னா, 2024 வந்து என்னோட அதிகமா சம்பாரிச்ச வருஷமும் 2024 தான். நான் அதிகமா செலவு பண்ண வருஷமும் 2024 தான். ஸோ உச்சமும் இருந்துச்சு, அடி தரமட்டமும் இருந்துச்சு. ஸோ ஆனா நல்ல வருஷம் உண்மையாலுமே. எனக்கு நெறைய புது புது விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிலாம் குடுத்துச்சு. நான் நெறைய லோஸ் போனேன். அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு திங் வந்து நான் பண்ணது ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப வருஷமாவே எங்க அப்பாவுக்கு வந்து கடன்லாம் இருக்கும். எல்லாத்தோட அப்பாவுக்குமே கடன்லாம் இருக்கும். பட் ஆனா இந்த வருஷம் தான் வந்து அந்த கடன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துட்டு எல்லா கடனையும் கிளியர் பண்ணோம். இப்ப எங்க அப்பா வந்து ஒரு ஃப்ரீ பேர்ட். ஓகே. ஸோ அது வந்து செம்மையா இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து அத நான் சொல்றேன். தென் வந்து இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்னோட மோஸ்ட் இன்கம் டே 1 டேல நான் வந்து ரூ. 10,00,000 சம்பாரிச்சேன். ஸோ அது வந்து இந்த வருஷத்துல தான் நடந்துச்சு. அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, அன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் போயிட்டே இருக்குது. நாங்க ப்ராசஸ பெரிய லெவல்ல டவுட் பண்றோம். ஸோ பயங்கர ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. அந்த அந்த வீக்கே உண்மைய சொல்ல போணும்னா. பட் எண்டுல வந்து அந்த ரிசல்ட்ஸ வந்து எடுக்கிறப்போ, ஈவன் எங்களுக்கு தெரியாது. நாங்க அந்த மாரி அ விஷயம் வந்து இப்ப நான் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும், இவ்வளோ பணம் கிடைக்கும்லாம் நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். நான் வந்து ஒரு வி ஒரு வி ஒரு ஒரு விஷயம் எடுக்கிறோம்னா, அந்த விஷயத்துக்கு ஃபுல்லா எஃபோர்ட் போட்டுறணும். நம்ம ஒரு கோல் செட் பண்றோம்னா, அந்த கோல் வருது, வரல அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேல. அந்த கோல் வேணுமா? ஆமா வேணும். ஸோ அதுக்கு நம்மனால என்ன முடியும்? எஃபோர்ட், ப்ராசஸ், அந்த சிஸ்டம். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீப் டைவ். கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகல. ஈவன் வந்து அது அது எனக்கே ரொம்ப வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணியிருக்கேன். 3 வீக்ஸ், 4 வீக்ஸ்லலாம் 10 லேக்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் வந்து சிங்கிள் டேல வந்து அந்த அவ்வளோ பெரிய ஃபண்ட்ஸ வந்து நான் வந்து ஏர்ன் பண்றதுன்றது ரொம்ப ஒரு ஈவன் மோஸ்ட் பீப்பிள்க்கு 10 லேக்ஸ் ஸ்மால் அமௌண்ட்டா இருக்கலாம். பட் எனக்கெல்லாம் வந்து சிங்கிள் டேல ஈவன் 10 லேக்ஸ் அப்படி ஒண்ணும் சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெர்சனோட வருஷ சம்பளமே ரூ. 10,00,000 தாண்டாத பெர்சன் தான் அதிகம். இந்தியால ரூ. 25,000 சம்பளம் வாங்குற பெர்சன் வெறும் 10% பீப்பிள் தான். அதுக்கும் கம்மியான பீப்பிள் தான். மினிமம் அந்த மாசம் வந்து ஒரு ரூ. 20,000 சம்பாதிக்கிற பீப்பிளே. Googleல ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்ப பார்க்கிறப்போ வந்து அந்த அவ்வளோ பெரிய ஃபண்ட வந்து 1 டேல ஏர்ன் பண்றப்போ, அப்போ பாயிண்ட் என்னன்னா, நம்ம அவ்வளோ டேஸா நம்மள கீழயே வச்சிருப்போம். "டேய் அவ்வளோ சீன்லாம் இல்ல உனக்கு" அப்படி இப்படின்னு வச்சிருப்போம். பட் அந்த அந்த எஃபோர்ட்லாம் சேர்ந்து ஒரு நாள் டாப் அடிக்கிறப்போ, இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். அதாவது ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு இந்த கேம்ல வந்து மெயின் கேரக்டரா வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். இட்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்தது. ஈவன் வந்து இந்த வருஷம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆஃபீஸ் போட்டேன். எப்பா எடிட்டரே நான் வந்து சொல்ல சொல்ல அந்த ரிலேட்டட் பிக்சர்ஸ்லாம் நீ அப்படியே ஆட் பண்ணிக்கோ. ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறக்கு கொஞ்சம் ஈஸியரா இருக்கும்ல. கிட்டத்தட்ட வந்து இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃபீஸ் ஒண்ணு பண்ணோம். ரொம்ப நாள் ஐ மீன் நான் நெறைய ஃபெயிலியர்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பேங்க்ரப்ட் ஆனேன், கடன் பிரச்சனையில மூழ்கினேன். எனக்கிட்டேருந்து எல்லாமே போன காலம்லாம் இருக்குது. பட் இந்த லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலயுமே கேர்ஃபுல்லா ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் பிளான் பண்ணி ஐ மீன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதையும் தாண்டி தப்பெல்லாம் நடக்கும். பட் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற திங்ஸ் மேல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாரிட்டி எடுத்து நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். அதனால வந்து இந்த ஆஃபீஸ் பண்ணதா இருக்கட்டும். இப்போ ஆஃபீஸ்ல வந்து பீப்பிள் புதுசா வொர்க் பண்றாங்க. 15 20 30 டேஸ் மேல 40 டேஸ் நியர்பை ஆயிடுச்சு. 2 மந்த்ஸ் ஆக போகுது கரெக்ட்.
2.5 மாதம் ஆக போகுது. நான் அதை தப்பாக சொன்னேன். ஸோ இந்த 2.5 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த லீடர்ஷிப் திங்லேருந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் தட் டசன்ட் மேட்டர். ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம்ல, அந்த கோல் அடிக்கிறமோ இல்லையோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றது. தென் இன்னொரு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம சரியாக வீடியோஸே போடுறதில்ல. ஏன்னா வந்து அதில் வந்து இந்த நான் அதை பற்றி சொல்லணும். என்னால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வீடியோஸும் போடுறதில்ல. ஆனால் வந்து 5 லட்சம் பேர் ஓவராலாக யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் 3லையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்ன. சரி, இப்போ ஒரு டைம்லலாம் நம்ம வந்து ஒரு நார்மலான காய், யாருக்கு எதுவும் தெரியாமல் அப்படிலாம் இருந்த ஒரு பையன், திடீர்னு வந்து மேக்ஸிமம் பீப்புள் ஃபாலோ பண்ணால் கிட்டத்தட்ட வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து 2 கோடி நியர்பை ரீச். கிட்டத்தட்ட இந்த லிமிட்டட் டைமில் ஆல்மோஸ்ட் வந்து 1.5 கோடி 2 கோடி ரீச் அந்த 2 அக்கௌண்ட்டும் யூடியூப் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா. ஸோ இட்ஸ் ரொம்ப ஹியூஜ். ஈவன் வந்து வெளியில் போய் பார்க்குறப்போ மோஸ்ட் பீப்புள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, கௌதம் தானே. ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்து போன வருஷமே பண்ணியிருக்காங்க. பட் இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப லிமிட்டடான சர்க்கிள்குள்ளே தான் இருந்தேன். பட் இந்த டைமும் வந்து அந்த விஷயம் நல்லா இருந்தது. ஏன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க ஹாய் காட்டுறாங்க, திடீர்னு பேசுகிறாங்கன்னா என்ன பேசுவாங்கன்றது தெரியாது, திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எப்படி பேசுவாங்கன்றது தெரியாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் ஐ ஃபெல்ட் ஜாலியாக தான் இருந்துச்சு. முந்தா நேற்று கூட ஒரு பக்கம் வெளியில் போயிருந்தேன். வெளியில் போயிருக்கிறப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ணு, ஷீ இஸ் ஆக்சுவலி க்யூட்டாக இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து ஹாய் இப்படி காமிச்சாங்க, ஹாய் அப்படின்னு காமிச்சாங்க. நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகி நான் ஜஸ்ட்டு ஸ்மைல் மட்டும் தான் பண்ணேன். நான் ரிட்டன் ஹாய் சொல்ல. எனக்கு நர்வஸாக இருந்துச்சு. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறேனே தெரில. அவங்க யார் எனக்கு தெரில. ஸோ பட் ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல்லாம். இதெல்லாம் எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்? சரி. ஸோ ஐ மீன் இந்த வருஷத்தில் அந்த திங்ஸ்லாம் இருந்தது. ஈவன் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடாமே 5 லட்சம் ஃபாலோயிங் நியர்பை வந்துட்டோம். பட் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடணுன்றது என்னோடய விஷ் தான். பட் பிரச்சனை என்னென்னா, நான் கொஞ்ச நேரம் பேசினா நிறைய உண்மை பேசிடுவேன். அதுக்காக வீடியோவில் போய் தான் பேசுகிறேன் அப்படி கிடையாது. ஸோ வீடியோனா லிமிட்டடாக பேசலாம். பட் இந்த மாதிரி திங்ஸ் பேசுகிறப்போ நான் எமோஷனல் ஆகிடுவேன். திடீர்னு டாக்ஸஸ் பற்றி ஏதாவது எனக்கு தோன்றதை வந்து கோவமாக அடித்து விட்டுருவேன், விடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சில பீப்புளுக்கு பிடிக்கும், ஒரு சில பீப்புளுக்கு பிடிக்காது. ஈவன் வந்து நான் மோஸ்ட்டாக ட்ரோல்ஸ் ஃபேஸ் பண்ணது இந்த இயரில் தான். திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் பாயிண்ட் என்னென்னா, அவனுக்கு முழு கதையும் தெரியும். இப்போ எவனோத்த நம்மளை பற்றி பேசுகிறான், எவனோத்த நம்மளை பற்றி பேசுனா அவன் என் கூட வந்து இருக்கிற பர்சன் கிடையாது. இப்போ என் கூட இருக்கிற என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃபோ, இல்லை வந்து என்னோட தம்பியோ, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளோ என்னை பற்றி தப்பாக நினச்சா நான் தப்பான பர்சனாக இருக்கலாம். பட் அவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டிவாக என் கூட தான் இருக்காங்க. பட் எவனே தெரியாத ஒருத்தன் என்னை பற்றி தப்பாக நினச்சானா நினச்சிட்டு போ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு மூவ் ஆனு. ஈவன் ஐ நோ மை செல்ஃப் இல்லைன்ற மாதிரி, கௌதம் உன்னை பற்றி உனக்கு தெரியும் கௌதம், கைண்ட் ஆஃப் இங்கேருந்து ஒரு டேக் அவே கூட எடுத்துங்க. ஈவன் நம்மளை பற்றி நமக்கு தெரியும். எவனோ ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆயிட மாட்டேன். இன்னொரு பர்சன் நம்மளை பற்றி சொல்கிறதுனால நம்ம தப்பான பர்சன் ஆயிட மாட்டோம். இன்னொருத்தரோட ஒப்பீனியன் நம்மளுக்கு எந்த வகையிலும் யூஸ் ஆக போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரோல்ஸு, இந்த ஹேட்டு, பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் அக்கௌண்ட்ஸ் ரீச் அதிகமானதுனால அந்த திங்ஸ்லாம் நடந்துச்சு. பட் நான் அதுலேருந்து நிறைய திங்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது வராமல் பார்த்துக்கலான்ற மாதிரி லேர்ன் பண்ணிட்டேன். பட் பாயிண்ட் என்னென்னா, இந்த இடத்துல டிஃபென்சிவ் கேமானா எவன் ஜெயிக்கிறது? ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. தென் வந்து ஒரு திடீர்னு சக்ஸஸ் வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு வரல, இட்ஸ் நாட் மேட் பை ஆக்சிடென்ட். பட் ஆனால் எஃபோர்ட் போட்டு சக்ஸஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் இப்போ பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கம்மியாக ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலாக இருக்கும். திடீர்னு இன்கம் ரைஸ் ஆகுது அப்படின்றப்போ என்னோடய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸு எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஷர்ட்ஸ், கிளாத்ஸில் நிறைய பணத்தை வந்து நான் செலவு பண்ணி கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் தான் ஒரு 4லேருந்து 5 லட்ச ரூபா வெறும் கிளாத்தில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் அபவ் 30,000 வாங்கினேன். எனக்கு பாயிண்ட் என்னென்னா, நான் 30,000 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சீன் போடுறதுக்காக சொல்ல. 30,000 ட்ரெஸ் இருக்குது அப்படின்றத நான் ஆச்சரியமாக சொல்லேன். ஏன்னா அடிடாஸ் ஷோரூம் போயிட்டேன். நான் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டேன். ட்ரெஸ்ஸஸ் போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தேன். ஈவன் இன்ஸ்டாவில் கூட போட்டிருப்பேன். போட்டுட்டு அந்த ட்ரெஸ் வந்து என்கிட்ட இருக்குது. பட் அது வந்து 30,000 அப்படின்னதே எனக்கு அதை வாங்க மனசில். நீங்கள் என்ன தான் சம்பாரி, எவ்வளோ காசு இருந்தாலும்
நம்மளுக்கு வந்து ஒரு சட்டை பேண்ட்டுக்கு ரூ. 30,000 ஸ்பெண்ட் பண்ணணும்னா, அது மனசு அடிச்சுக்கும். ரூ. 30,000 துணியில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்குள்ள என்ன மைண்ட் வந்ததுன்னா, கௌதம் அது 30,000 தான். பட் பாயிண்ட் என்னன்னா, 30,000 பெரிய பணம் கிடையாது. நீ 30,000 பெருசா பார்க்காத. புடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ. அப்படின்னு. இல்ல இருந்தாலும் ரூ. 30,000 அப்படின்னா, பரவால்ல சம்பாரிச்சுக்கலாம். மறுபடியும் வந்து இப்போ ஒரு ரூ. 30,000 ஈஸியா எப்படி கொண்டு வரணுன்ற பாயிண்ட் உனக்கு தெரியும். ஸோ, அதனால வந்துட்டு நீ தயவு செஞ்சு அந்த இத வந்து நீ எனக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஃபைனலி பில் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பட் ஒன்ஸ் என்ன பாயிண்ட்னா, இப்போ ஒரு டீ ஷர்ட் எடுத்தா ஒரு 3,000னாலும் ஐம் ஓகே டூ பே. பிகாஸ் அந்த ஸ்பெண்டிங் லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் இட்ஸ் வொர்த்னா பே பண்ணலாம். சும்மா ரூ. 3,000க்கு தான் டீ ஷர்ட் வாங்கணும் அப்படின்ற பாயிண்ட் கிடையாது. பட் ஆனா இந்த வருஷத்துல தான் நான் அதிகமா வந்து ஒரு 4-5 லேக்ஸ் மேல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ லேர்ன்ட் அ லாட். ஏன்னா நான் ஒரு டைம் போட்ட ஷர்ட் 2வது டைம் போடுறப்போ அது போர் தான் அடிக்குது எப்படி பார்த்தாலும். பட் பார்ப்போம். அது நான் வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன். ரொம்ப ஸ்பெண்டிங் பண்றோம். இல்ல பண்ணணுமா? இத விட அதிகமா பண்ணுமா? ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியல. ஒரு காசு இருந்தா செலவு பண்ணலாம். இல்லன்னா இல்லாம போகக்கூடாது. அதாங்க பாயிண்ட். தென் ஐ ஃபெல்ட் அமேசிங். ஓகே. ஸோ அப்படிதான் இருக்குது. ஈவன் செல்ஃப் டவுட். ஆ செல்ஃப் டவுட் நெறைய இடத்துல வந்து கௌதம் கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கமா? ஆ இதெல்லாம் முடியுமா? திடீர்னு வந்து இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. திடீர்னு ஏதாவது நெகட்டிவ் சிச்சுவேஷன நீ ஹேண்டில் பண்ணிடுவியா? ஏதோ வந்து ஆக்சுவலா நான் ஒரு பெருசா கோல் வச்சிருக்கேன். ஸோ அந்த கோல உன்னால ரீச் பண்ண முடியுமா? இல்ல அதுக்கு வந்து நெறைய புக்ஸ் படிக்கணுமா? திடீர்னு இப்போ வந்து புக்கா இருக்கும். ஐயோ! இத்தன நாள் நீ புக்கே படிக்காம இருக்கியே! எ என்னது இது? இது சும்மா Instagramல ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றியா? ஐம் நான் வொர்க் பண்றேன்றதே எனக்கு தெரியுது. நான் தூக்கம் இல்லாம வொர்க் பண்றேன்றதும் எனக்கு தெரியுது. பட் ஆனா பாயிண்ட் என்னன்னா, கடைசியில வந்து இப்படி வந்து முடியுது. நீ சரி பண்ணல, நீ சரியா பண்ணல அப்படின்னு ஒரு ஒரு டைம்ல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. எவ்ரி டைம் இப்போ இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முன்னாடி கூட ஒரு பயம் இருக்கு. இந்த வீடியோ நம்ம சரியா எடுப்போமா? ஏதாவது வளருவோமா? ஸோ, இந்த செல்ஃப் டவுட் வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறப்போ, அகைன் வந்து பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட். ஆனா வந்து அந்த செல்ஃப் டவுட் வந்து இருந்துகிட்டே இருந்தது. பட் பாயிண்ட் என்னன்னா, அதனால தான் நான் முன்னாடியே வச்சுட்டேன். வை நாட்? ஏன் இருக்கக்கூடாது? ஏன் வீடியோ பண்ணக்கூடாது? ஏன் 10,00,000 சம்பாதிக்கக்கூடாது? ஏன் ஒரு 100,00,00,000 நம்மளோட வெல்த்தா இருக்கக்கூடாது? ஏன் க்ரோ ஆகக்கூடாது? ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் முன்னேறி போகக்கூடாது? வை நாட்? நம்ம இல்லன்னா வேற எவன்ற மாரி ஒரு பாயிண்ட். பட் செல்ஃப் டவுட் சாகடிச்சது இந்த 2024ல. எவ்ரி டைம் ஒரு நைட் ஃபுல்லா தூங்காம இருந்த காலம் இருக்குது. ஸோ, தென் வந்து கல்யாணம். திடீர்னு வந்து வீட்ல வந்து பொண்ணு பார்க்குற திங்ஸ்லாம் வந்து நடந்துச்சு. மேட்ரிமோனில ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணாங்க பாருங்க. சொல்றப்பவே நான் ப்ளஷ் பண்றேன்ல. மேட்ரிமோனில வந்து ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. தென் வந்து இந்த பக்கம் வந்து நானு, எங்க வீட்ல எல்லாம் புதுசா பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு கல்யாண டாபிக் எந்த மாரி பொண்ணு வேணும் இதெல்லாம் கேட்குறாங்க. இத்தன நாள் நம்ம அது பக்கம்லாம் ஏன்னா அந்த அந்த ஒரு ஒரு சர்டைன் லோஸ்க்கு அப்புறம் அகைன் அந்த அந்த மேரேஜ் பத்திலாம் நான் திங்க் பண்ணவே இல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ, திடீர்னு இந்த மாரி கொஸ்டின் கேட்கிறப்ப எனக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு புள்ளைய பார்த்து பொண்ணு பார்க்க போகி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடலாம் பேசி, ஆ ஸோ அதுக்கப்புறம் செட் ஆகல. பட் பாயிண்ட் என்னன்னா, ஆ இந்த இடத்துல வந்துட்டு புதுசா நடந்துச்சு அது. அதாவது நம்ம மூவில பார்த்திருப்போம். ஆ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பானுங்க. சுத்தி இருக்கிற அதாவது சின்ன வயசுலேருந்தே கேட்டு காது புளிச்சு போகாத ஒரு கதை நம்ம வாழ்க்கையில நடந்துச்சு. ஐ மீன் என் வாழ்க்கையில இந்த வருஷம் தான் நடந்துச்சு. ஹோப்ஃபுல்லி அது மறுபடியும் நடக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ப்ரியரான பாயிண்ட். ஏன்னா வந்து அந்த சைடு வேணாம், கல்யாணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறேன். ஐ டோன்ட் நோ. சரியா தப்பான்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு அத அப்படியே விடுவோம். பட் இதுவும் நடந்துச்சு. அதுலருந்து ஆனா என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆ ஆ நான் இந்த இந்த வருஷத்துல வந்து பெருசா பொண்ணுங்க கிட்ட பேசவே இல்ல. ஏன்னா வந்து ஒர்க் ஃபோக்கஸ்லயே தான் இருந்தேன். டேட்டும் பெருசா பண்ணல. ஒரு கேர்ள் பண்ணவே இல்ல எதுவுமே பெருசா. ஐ மீன் பேசக்கூட இல்ல. ஓகே. வெளில போல. எதுவுமே பண்ணல. பட் ஆனா இந்த இந்த 2025ல ஒரு நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. நம்மளுக்கு இல்லன்னா ஐ மீன் எனக்கு இல்லன்னா வேற யாருக்கு நடக்க போகுது? உங்க எல்லாத்துக்கும் தான். ஓகே. வை நாட்ஸ்? இதுக்கு மேல வந்து நான் வந்து ஆ வின் பண்ணணும்னு திங்க் பண்ற பீப்பிள், சம்வாட் வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்காக ஒரு சில லேர்னிங்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பீப்பிள், என் கூட என்னோட ஃபாலோவர்ஸ், ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸ் கைண்ட் ஆஃப். ஓகே. ஸோ இந்த பீப்பிள் ஐ மீன் உங்கள நான் வந்து வை நாட்ஸ் அப்படின்னு கூப்பிடலான்ட்டு இருக்கேன். ஐ மீன் ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்லேயே கூப்பிட்டது தான். நம்ம தான் வருவோம் பாருங்க காணாம போயிடுறோம். பட் ஆனா இந்த இந்த வருஷத்துல முடிஞ்ச அளவுக்கு வந்து விளாக் பண்ணலாம்.
சும்மா முடிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷோ பண்ணலாம். தென் வந்து ஃபிட்னஸ் திங்கு. ஜிம்ம ஹிட் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட எப்பயும் ஜிம் போவோம். 1 வாரம் போயிடும் நின்றுவோம். 1 வாரம் போயிடும் நின்றுவோம். பட் இந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜிம்ம வந்து ரெகுலரா போக ஆரம்பிச்சேன். அதுக்காக வந்து ஜிம்ல வந்து சுத்தி கண்ணாடி இருக்கும்ல. அதனால அவுட்ஃபிட்ஸ்லாம் சூப்பரா வாங்கி அதான் சொன்னாங்க 4,00,000 5,00,000 நியர்பை ட்ரெஸ்ல போச்சுன்னு. இப்படிதான் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அதிலேயே எக்கச்சக்கமா ஸ்பெண்ட் பண்ணேன். 2 ஷூவே ரூ. 50,000 தாண்டிருச்சு. கைண்ட் ஆஃப் ஏன்னா வந்து இப்போ என்னன்னா அந்த இடத்துல பணத்த விட வந்து இந்த திங்ஸ்லாம் முக்கியமா இருந்தது. பட் நான் ஜிம் போறதுலாம் டசன்ட் மேட்டர். உண்மைய சொல்ல போனா. ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து ஒண்ணுமே இல்லாம க்ரோ ஆனதுக்கப்புறம், காசு வந்ததுக்கப்புறம், இப்ப எனக்கு இந்த ஸ்கில் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் இருந்ததுக்கப்புறம் தான் நான் ஜிம் போனேன். அப்பதான் எனக்கு வந்து ஈவன் நான் கொஞ்சம் ஃபேட்டா இருக்கேன்றத ஃபீல் பண்ணி நான் ஜிம் போறேன். பட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு 20, 22 வயசு பையன் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலனாலும், இல்ல கைண்ட் ஆஃப் வந்து அவனுக்குள்ள நெறைய பிரச்சனை இருந்தாலும், அப்பவே ஜிம்ம ஸ்டார்ட் பண்றான் பாருங்க. புரோட்டீன் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமலாம் இருக்கானுங்கல்ல, அந்த பசங்க ஜிம் போறதெல்லாம் உண்மையாலுமே செம. வேற லெவல் தான் அது. பட் நான் வந்து இந்த ஜிம் போறப்ப என்ன ஆகும்னா, நான் வெயிட் வந்து லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஜிம்ம பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமேட்டு நான் சுகர கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணிப்பேன். நைட்டு வந்து 12:30 ஆச்சு. ஸோ, அதனால தான் ரெட் புல்லு. கெஃபைனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா சுகர கட் பண்ணேன். ஜிம் அவுட்ஃபிட் கட் பண்ணேன். ஈவன் வந்து ஒரு 8லேருந்து 8.5 கிலோ நியர்பை குறைஞ்சேன். பழைய ஐ மீன் நம்ம ஃபேட்டா இருக்கோம்னா, ஈவன் இந்த பைத்தியக்காரனாங்க நெறைய பேர் சொல்லுவானுங்க. ஐ மீன் கேர்ள்ஸே நெறைய பேர் லுக் டசன்ட் மேட்டர். பணம் ஒண்ணும் வாழ்க்கைக்கு சந்தோஷத்த கொண்டு வர மாரி கேவலமான உதாரணம்லாம் இருக்கும். அதெல்லாம் பொய் ஆக்சுவலா. லுக் மேட்டர்ஸ். நானே யோசிச்சேன். ஒரு புள்ளைய நம்ம வந்து சைட் அடிக்கிறோம். பசங்க சைட் அடிப்போம்ல. ஒரு புள்ளையவே சைட் அடிக்கிறோம் அப்படின்னா, அந்த புள்ள வந்து ஸ்லிம்மா, அழகா இருந்தா தான் சைட் அடிப்போம். குண்டா புன்னு இருந்தா சைட் அடிப்போமா? பாடி ஷேமிங்லாம் பண்ணல. பட் நார்மலான ஆம்பள புத்திய சொல்றேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ, நம்மளும் கொழுன்னு குண்டா இருந்தா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கிடைக்காதுடா கௌதமே. ஸோ அதனால மட்டும் போய் வேலைய பார்றா அப்படின்ற மாரி ஒரு 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 ஐடியா வந்து எவ்ரிடே ஹிட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு புல் அப் பண்றதுனா பயம். இப்போ புல் அப்ஸ் வருது ஈஸியா, புஷ் அப்ஸ் வருது. 15 கிலோ தம்பிள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியா லிஃப்ட் பண்றேன். ஸோ, அ இன்னும் டெட் லிஃப்ட்லாம் பெருசா பண்ணல. எனக்கு அது வந்து கொஞ்சம் பண்றதுக்கு தெரியல. ஏன்னா நானே தான் ஒரு திங்ஸும் லேர்ன் பண்ணி பண்றேன். வேற யாரும் இல்ல என் கூட ஜிம் உள்ள வர்றதுக்கு. ஸோ நான் தனியா தான் போயிட்டுருக்கேன். அதனால வந்து எனக்கு ஒண்ணு ஒண்ணா பண்ணுவேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற விஷயம் இருக்கு. பட் ஜிம் ஆசம். இப்பலாம் நம்ம ஏதாவது ஒரு பொருள தூக்கணும்னா, அது பொருள அழகா தூக்குறேன். கையோட வந்துருது. சரி இத வந்து ஒரு எபிலிட்டி இன்கிரீஸ் பண்ண மாரி ஒரு ஃபீலா இருந்தது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, பாடி வைஸையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்ப தான் ஃபீல் பண்றேன் ரொம்ப. நெறைய ப்ராப்ளம்ல. ஃப இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சேல்ஸ்ல லோ ஆச்சு, கடன் கொஞ்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல. அந்த மாரி டவுன்ஸ் இருந்துச்சு. ட்ரோல்ஸ் வந்துச்சு, ஹேட் வந்துச்சு. சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் வந்துச்சு. ஃபேமிலி சைட்ல இஷ்யூஸ்லாம் இதெல்லாம் தாண்டி அப்படியே வந்துட்டு இருக்குது. திடீர்னு அதுக்கப்புறம் வாழ்க்கையில வசந்த காலமும் வந்துருச்சு. பட் பிரச்சனை என்னன்னா, ஐ மீன் பாயிண்ட் என்னன்னா, இங்க எல்லாமே இருக்கும். ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்குன்ற மாரி செருப்படியும் இருக்கும், பூமாலை போட்டு வரவேற்கிற தருணமும் இருக்கும். அதனால வந்து இந்த 2024 கடைசி இதுல வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லாஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்து துபாய் போனோம். இந்த இதுதான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து மேஜிக் மாரி இருந்துச்சு. நான் வந்து துபாய் போறத வந்து விளாகா ஷூட் பண்ணலான்னு சொல்லி நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கே ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப ப்ளோட்டடா இருக்கேன் அந்த வீடியோஸ்ல. நான் அந்த வீடியோ சென்ட் பண்றேன். அந்த வீடியோஸ்ல ப்ளோட்டடா இருக்கேன். கான்ஃபிடன்ட் ரொம்ப லோவா இருக்கேன். அதனால நான் அந்த விளாக பாதியிலேயே நிறுத்திட்டேன். துபாய் போற விளாக போறோம். அவ்வளோ ஐ மீன் காசு செலவாகலாம் ஒண்ணு. புது டைம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷூட் பண்றத நிறுத்திட்டேன். பிகாஸ் என்னோட பாடி எனக்கு அது பிடிக்காததுனால. ஸோ, அதுக்கப்புறம் தான் நான் ஜிம்ம ஹிட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் துபாய் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட்டு டைம் ஃப்ளைட் ஏறுனது. ஏன்னா வந்து ஒரு 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 நார்மலா வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஃப்ளைட்ல போனதில்ல. யாருமே போனதில்ல. அவனுங்கிட்ட கேட்டா தெரியும். ஒரு ஃப்ளைட்டோட அரும. எத்தன டைம் மொட்டை மாடியில நின்னுட்டு நைட்டு ரோட்ல நடந்து போறப்போ, மேல ஃப்ளைட்டு போறத பார்த்துட்டு, எப்ப நம்மளும் ஒரு நாள் அதுல போவோம் அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் இருக்கும்ல.
அதெல்லாம் ஏங்காத நாளே இல்ல. அப்படியே அமைதியா அந்த ஃப்ளைட்ட பார்த்தா 1008 தாட்ஸ் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃப்ளைட்ல ஏறப்போறேன். எனக்கு விண்டோ சீட்டு. எமிரேட்ஸ்ல ஏர்றேன். ஸோ அது ஒரு செம ஃபீலு உண்மையாலுமே. அப்படியே டேக் ஆன் ஆச்சு. வி ஆர் ஆன் ஏர்ன்ற ஒரு பாயிண்ட். நான் பறக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு ஒரு செம்மையான ஒரு பாயிண்ட் அது. உண்மையாலுமே நான் சொல்லணும். தென் அங்கிருந்து அதுக்கப்புறம் இந்தியாவ தாண்டுறோம். வாழ்க்கையிலே டைம் இந்தியாவ தாண்டுறோம். ஸோ துபாயில போய் ஃப்ளைட் இறங்குது. துபாயில சுத்தி போறப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த துபாயில இருக்கிற அந்த கட்டடம்லாம் பொம்மை தோத்துரும். பொம்மைய விட சின்னதா, பொம்மை மாரியே இருக்கு. ஸோ ஆனா வந்து கிட்டத்தட்ட வந்து நான் இங்க அவ்ளோ ஹைட்டான பில்டிங்ஸு, புர்ஜ் கலிஃபா, ஈவன் வந்து துபாய் வந்து ஏன்னா அது அது அந்த அளவு சூப்பரான இதா, இல்ல பாலைவனமா, இல்ல வந்து அது இந்தியாவை விட பெரிய இது இல்ல. அதெல்லாம் வந்து பைத்தியக்காரனுங்க மாரியே பேசிட்டு இருக்கட்டும். பட் பாயிண்ட் என்னன்னா, அப்படி பேசுற எந்த நாயுமே துபாய் போயிருக்காது. ஓகே, ஓகே. ஆனா இப்ப துபாய்க்கு நான் சப்போர்ட் பண்றேனானா இல்ல. பட் அதோட பொசிஷனிங் வந்து அந்த இடத்துல இருக்கு. நம்ம இங்க பார்க்குற காரெல்லாம் வந்து அங்க அங்க இப்படி திரும்பினா ஜி-வேகன், இப்படி திரும்பினா ஜி-வேகன். என்னடா நடக்குது? என்னதான்டா பண்றீங்க? ஏன்னா, நம்ம ஊர்ல நான் ஒரு ஜி-வேகன் கூட இப்ப வரைக்குமே பார்த்ததில்ல. இப்ப வரைக்குமே நான் ஒரு ஜி-வேகன் பார்த்ததில்ல. ஹர்திக் பாண்டியா வேணா போஸ்ட் போட்டிருப்பான் ஜி-வேகன் வச்சிருக்காங்க. ஈவன் ஒரு சில பீப்பிள் வச்சிருக்காங்க. ரொம்ப லிமிட்டடா பீப்பிள். அங்க எல்லா தெருவுலயும் ஜி-வேகன் நிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் துபாய் போயிட்டோம். நான் ரொம்ப ப்ரோக்கியா ஃபீல் பண்றேன். பிச்சைக்காரன் மாரி ஃபீல் பண்றேன். இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. நீங்கலாம் மிடில் கிளாஸ் தான். அப்ப நான் யாரு பிச்சைக்காரனா? அப்படின்னு அங்க அப்படிதான் இருக்குது. யார பார்த்தாலும் ஒரு குஷி பேக் போட்டுருக்காங்க. அது உண்மையா ஃபேக்கான்லாம் எனக்கு தெரியாது. எல்லாருமே டாப்ல இருக்கான மாரியே இருக்கு. யார பார்த்தாலும் கோட் சூட் போட்டுருக்கானுங்க. என்னதானே நடக்குது? ஈவன் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணது எக்ஸ்போ. அந்த எக்ஸ்போல எல்லா பீப்பிளுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரூ. 10,00,000 சூட்டு, ரூ. 15,00,000 சூட்டு. சொல்றேன். கேர்ள்ஸ் ஆ எல்லாம் 6 ஃபீட் டால். மில்க் ஒயிட்ட விட பயங்கரமான ஒயிட். அமெரிக்கனு, உக்ரேனியனு, ரஷ்யனு. என்னதான்டா நடக்குது துபாய்லன்ற மாரி இருந்துது. இதுக்கு நம்ம அதாவது அந்த இடத்துல காம்படேட் பண்றதுக்கு நான் நான் அன்னைக்கு நெனச்சாலும் முடியாது. ஏன்னா வந்து அங்க வந்து டிப்ஸே 1000. நான் சொன்னேனே ரோலக்ஸ் ஷோரூம் இருக்குது லெஃப்ட்ல. ஓகே. அந்த துபாய் மால்ல ரோலக்ஸ் ஷோரூம் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி கூட வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரோலக்ஸ் ஷாப் இருக்குது. வாக்கின்ல போய் நம்ம எப்படி இங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் வாங்குவோம். அந்த மாரி போய் ரோலக்ஸ் வாட்ச் வாங்கிட்டு போறானுங்க. அப்படி இருந்துச்சு. அதாவது கேம்லயே இருக்கலே டாப் லெவல் அது. இருக்கலே டாப் லெவல். மேக்ஸிமம் பீப்பிள் துபாய் போயிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க இந்த அளவுக்கு திங்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குமான்றது எனக்கு தெரியல. நாங்க ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு என் கூட வந்த தம்பிக்கும் காய்ச்சலு, பிரதீப்க்கும் காய்ச்சல், எனக்கும் ஃபீவரு. படுத்து ட்ராமாவா இருக்கு. துபாய் வருது, துபாய்ல எல்லாம் அப்படியே மாறிட்டே இருக்கு. எனக்கு அதாவது ரொம்ப பெரிய ட்ராமா ஆயிடுச்சு அது அப்படியே. சரி. ஆனா ஒரே ஒரு விஷயம். நம்ம காம்பீட் பண்ண வேண்டிய இடம் வேற எங்கேயோ இருக்கு. நம்ம இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கிற நார்மல் பிசினஸோ ஒருத்தன் எக்ஸலன்ட்டுக்கும் மேல அங்க ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்றது தாட் வந்துச்சு. வேர்ல்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு 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 காம்படிட்டிவான பிளேஸ் அப்படின்றது கம்பல்சரி நான் சொல்றேன். துபாய் போனப்ப எனக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் துபாய்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்னோட பெர்செப்ஷன்ஸ்லாம் மாறிடுச்சு. இந்த திங்ஸை பற்றினது, இந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் திங்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த அப்ராட போல. ஈவன் நான் இன்னொன்று சொல்கிறேன், துபாய் போயிட்டு அந்த இடத்துல ஒர்க் முடிச்சுட்டு எக்ஸ்போ போயிட்டு வேற எங்கேயுமே போல. ஈவன் புர்ஜ் கலிஃபா முன்னாடி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. நான் எடுக்கணும்னு கூட நினைக்கல. நான் போஸ்ட்டும் பண்ணல எதையும். பிகாஸ் ஏன்னா நான் எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். நான் திரும்பி வருவேன் ஒரு நாள் சீக்கிரமே நான் திரும்பி வருவேன். திரும்பி வந்து நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன். ராஜா மாதிரி. அங்கே ராஜா மாதிரி அனுபவிக்கணும். என் இருக்கிற எல்லா காசையும் எடுத்துகிட்டு போனால் கூட 1 மாதம் தான் என்னால் ராஜாவாட்டு இருக்க முடியும். பாயிண்ட் புரிஞ்சுங்க. அந்த லெவலு அந்த பிளேஸு. ஸோ ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிச்சைக்காரனாக தான் ஃபீல் ஆச்சு. என்னை செருப்பால் அடிச்சுது. நானே என்னை லோவாக ஃபீல் பண்ணி ரிட்டர்ன் இந்தியா வந்துட்டேன். இந்தியா வந்ததுக்கப்புறம் திங்ஸ்லாம் மாற்றி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஃபைனலி இந்த இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸில் தான் இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு, சிஸ்டம்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஈவன் வந்து நான் வெறும் இப்போ இது வரைக்கும் மேக்ஸிமம் பீப்புளுக்கு என்ன ட்ரேடராக தெரியும். ஓகே.
ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு 8 இயர்ஸா ட்ரேடிங்ல இருக்கோம். ஸோ ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் மட்டும் இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு டீம் எடுத்து அப்படியே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு சில பெரிய ஃபர்ம்ஸ் கூட வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆ Instagramக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறமேட்டு Instagramல மார்க்கெட்டிங் திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி, இப்போ ஒரு ஃபர்மா ஒரு இது பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ட்ரேடிங் ஃபர்மா. இப்போ வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஐ திங்க் இட்ஸ் மார்க்கெட் வந்து ட்ரேடிங்க்கான மார்க்கெட் வந்து கொஞ்சம் சேச்சுரேட் ஆகுற மாரி ஃபீல் பண்றேன். ஓவரா வந்து பீப்பிள் உள்ள வந்திருக்காங்கன்ற மாரி ஒரு ஃபீல். அது யாருமே வர முடியாது, வரக்கூடாதுன்ற மாரி சொல்லக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டிய ஹையர் பிளேஸ்ல வைக்கிறது மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸா இருந்துச்சு. ஐ ஹோப் நான் அத தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன். பட் 2025ல புதுசான ஒரு ஒரு இவால்வ் ஆகணுன்றது என்னோட ஒரு பாயிண்ட். அட் த சேம் டைம் கடைசியா சொன்ன ஒரு சீக்ரெட் இருக்குல்ல. நான் நியூ இயர் அன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண போறோம். ஓகே. ஆ அது என் லைஃப்ல அது இருக்கறதுலயே ஒரு பெரிய, பெரிய ஒரு சம்பவம் அது. ஏன்னா எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஐ மீன் அத இப்ப நான் சொல்லலாமா? சொல்லக்கூடாதான்னு தெரியல. ஈவன் எனக்கு இன்னைக்கு 26 டிசம்பர். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்க எடிட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 3 வாரத்துல போஸ்ட் பண்ணிருவான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா குடுக்க சொல்றேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஓகே. நாளைக்கு ஈவினிங்கா நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ வ்ளாக் மாரி எடுத்து ட்ரை பண்றேன். இது iPhoneல ரெக்கார்ட் பண்றேன். திடீர்னு பிளான்டா இல்ல. பட் அத வந்து நான் ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு வ்ளாக் மாரி ஷூட் பண்றேன். ஈவன் ஒரு வேள ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது அப்டின்னா, கொஞ்சம் இத விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். ஈவன் நான் நெறைய திங்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன்ல. ஹோப் அ உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ 2025ல நான் என்ன திங்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறேன் அப்டின்றத தாண்டி நான் எந்த திங்ஸ்க்குலாம் எஃபோர்ட் போட போறேன் அப்டின்னா, ஆ நான் கண்டிப்பா வந்து இந்த வருஷம் இன்கம்ம தாண்டி வந்து நான் நெக்ஸ்ட் இயர்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து ரெகுலரா வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பாத் எடுத்து அதில வீடியோஸ் போடணும். ஏன்னா எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்றது தெரியாது. இப்போ கூட பாருங்க 2024ல அந்த திங்ஸ பத்தி வீடியோஸ் போடுறேன். இப்போ வந்து ஷாப்பிங் போறத காட்டலாமா? ஈவன் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஷாப்பிங் போறத நம்ம காட்டலாமா? இல்ல வந்து ஏதாவது திங்ஸ புதுசா பர்ச்சேஸ் பண்றத நெறைய இருக்கு. ஈவன் எவ்ரிடே ஏதோ ஒரு வேலைய பண்றோம். இப்போ கோயம்புத்தூர் போவோம், இல்லன்னா சென்னை போவோம், பெங்களூர் போறோம். ஸோ இதெல்லாம் காட்டலாமான்றது எனக்கே தெரியல. நம்ம எல்லாத்தையும் காட்டுறோமோ? எல்லாத்தையும் காட்டினா நம்மளுக்கு என்ன இருக்கு? அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட்லாம் இருக்கு. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் என்ன கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் போஸ்ட் பண்ணலான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். எனிவேஸ் வை நாட்ஸ் ஐ அம் ஹேப்பி ஒரு வழியா ஒரு புது வீடியோன்னு நெனைக்கிறேன். உங்களோட பெஸ்ட் திங்ஸ் என்ன 2024ல உங்களோட வொர்ஸ்ட் திங்ஸ் என்ன? அத பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ண வீடியோஸ்னால வியூஸ் கம்மியா தான் வரும். கமெண்ட்ஸும் கம்மியா தான் வரும். நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுவேன். ஓகே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள். பை.